சிவகங்கையை சேர்ந்த ராஜ்குமார் அப்படின்றவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருகிறதுனும், இதற்காக திமுகவினர் வீடு வீடாக செல்கின்றனர். அப்போது திமுகவினர் பொதுமக்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு வருவதாகவும், அவர் வீட்டுக்கு 10 பேர் வந்ததாகவும், அவங்களோட அனுமதி இல்லாம வீட்டுல தமிழக முதல்வர் படத்துல ஓரணியில் தமிழ்நாடு என்ற அச்சிடப்பட்ட சுவரொட்டியை ஒட்டினார் அப்படின்னு புகார் தெரிவித்ததோடு இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டதாகவும், அதோடு அனைவரின் தனிப்பட்ட செல்போன் எண்களையும் கேட்டு வாங்குகின்றனர் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. அதே போல அந்த எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு பதிவு தகவல் வருகிறது. தொடர்ந்து ஓடிபி வருகிறது. அந்த ஓடிபியை தெரிவித்தவுடன் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக தகவல் வருகிறதுனும், மேலும் மக்களை திமுகவில் சேர வற்புறுத்தி வருவதாகவும், திமுகவில் சேராமல் போனால் தற்போது பெற்றோர் அரசு திட்டங்கள் நிறுத்தப்படும் மிரட்டுவதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இதனால் மக்கள் பலர் விருப்பமில்லாமல் கட்டாயத்தின் பேரில் தனிப்பட்ட தகவல்களை பகிரவும் திமுகவில் சேர்க்கின்றனர் குறிப்பிட்டிருந்தாரு. திமுகவினரின் பொதுமக்கள், அதாவது திமுகவினர் பொதுமக்களோட ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, செல்போன் எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை கோருவது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனியுரிமை மீறி செயலாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திமுகவினரோட அரசியல் பிரச்சாரத்திற்காக பொதுமக்களிடமிருந்து ஆதார் விவரங்களை சேகரிப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என அறிவிக்கவும், திமுகவினர் இதுவரை சேகரித்த ஆதார் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை உடனடியாக அளிக்கவும், மனு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமைச் செயலரை விசாரணை நடத்தி திமுக மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடவும் கூறியிருந்தாரு. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுப்பினர் சேர்க்கை என்பது ஓடிபி விவரங்கள் வாங்கக்கூடாது இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. இந்த மனு எட்டும் நீதிபதிகள் அருள்முருகன் ஆகிய அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ திமுக தரப்புல மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராக என்ன சொல்றாங்க, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் அடையாள விவரம் யாரும் வாங்கவே இல்லைன்னும், இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவினர் ஆதார் விவரங்களை வாங்குவதாக மனு தாக்கல் செய்துள்ளனர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது என்றும், மேலும் ஓடிபி என்பது தற்போது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, கார் புக்கிங் போன்றுதான் வாங்கப்படுகிறது தவிர ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கப்படவில்லை. எனவே இடைக்கால தடையை நீக்க வேண்டும் வாதிட்டாரு. மத்திய அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் ஆதார் விவகாரங்கள் வாங்குவது குற்றமாகும், எனவே இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் என்று வாதிட்டாரு. அப்போது மீண்டும் குறிப்பிட்ட வழக்கறிஞர் வில்சன், நாங்கள் ஆதார் விவரங்களை வாங்கவில்லை என தெரிவித்தார். இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் திமுக தரப்பில் ஆதார் உள்ளிட்ட விவரங்கள் வாங்கவில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், மத்திய அரசு தரப்புல மனு குறித்த பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒத்திவைத்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது.